மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் ஆளுமை திறன் பளிச்சிடும். ராசிநாதன் செவ்வாயில் சஞ்சரிப்பதால் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். பழைய சிக்கல்கள் தீர்ந்து புதிய பாதை புலப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிதிநிலை திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாள் கடன் சுமை குறையும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். வியாபாரத்தில் நிலவிய போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். முதலீடுகள் செய்ய இது சாதகமான வாரம். அதிக வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு மற்றும் தசை வலி ஏற்படலாம். அருகில் உள்ள கோவிலில் செவ்வரளி மாலை சாற்றி வழிபடவும். இரத்த தானம், மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு உதவுவது நன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ராசியில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும். வார இறுதியில் மன நிம்மதி கூடும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலமான செய்திகள் வரும். உறவினர்களிடையே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும். பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும். நிதிநிலை திருப்திகரமாக இருப்பினும் பெரிய முதலீடுகளை வார தொடக்கத்தில் தவிர்க்கவும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். கழுத்து வலி அல்லது தோள்பட்டை வலி ஏற்படலாம். வேலை செய்யும் போது நிமிர்ந்து அமர்வது நல்லது. மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றவும். மீன்களுக்கு உணவு அளிப்பது தடைகளை நீக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சு திறன் மற்றவர்களை கவரும். இக்கட்டான சூழலையும் நகைச்சுவையால் கையாளுவீர்கள். புத்தாண்டு புதிய நம்பிக்கையை தரும். சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பலப்படும். குடும்ப ரகசியங்களை மூன்றாம் நபரிடம் பகிர வேண்டாம். சேமிப்பு உயரும் காலம் இது. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய சொத்து வாங்கும் யோகம் கூடி வரும். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். நரம்பு மற்றும் தோல் தொடர்பான ஒவ்வாமை ஏற்படலாம். விஷ்ணு கோவிலில் துளசி தீர்த்தம் பெற்று அருந்தவும். திருநங்கைகளுக்கு பச்சை பயிறு அல்லது புதிய பச்சை ஆடை தானம் செய்வது சிறந்தது. கடகராசி அன்பர்களே, மன தெளிவு பிறக்கும். குழப்பங்களை தவிர்த்து யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தாயின் ஆசிர்வாதம் கிடைக்கும். வீட்டில் விருந்தினர்கள் வருகையால் கலகலப்பு கூடும். வாழ்க்கை துணையுடன் சிறு சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வருமானம் சீராக இருக்கும் என்றாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. வேலையில் நிலுவையில் இருந்த கோப்புகள் விரைந்து முடிவுக்கு வரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ளவும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கவும். முடிந்தவரை அம்பிகை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது மிகுந்த மன அமைதியை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் நிர்வாக திறமை கூடும் வாரம். இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவீர்கள். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த கவலைகள் மறையும். வாழ்க்கை துணையின் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகலாம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட கால சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய தொடங்குவீர்கள். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையினருக்கு அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. இதயம் மற்றும் இரத்த ஓட்டம் தொடர்பான சிறு சங்கடங்கள் தோன்றலாம். மருத்துவ பரிசோதனை அவசியம். சூரிய உதய தரிசனம், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, காதில் கேட்பது நலம் தரும். கன்னிராசி அன்பர்களே, புத்திசாலித்தனத்தால் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் கைகூடும். உறவினர்களுடன் இணைந்து சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பங்குச்சந்தை மூலம் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கவும். தரகு மற்றும் கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீர்கள். கண் எரிச்சல், ஒற்றை தலைவலி வந்து நீங்கும். கண்ணுக்கு போதுமான ஓய்வு அளிக்கவும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, பசுவுக்கு கீரை வகைகளை உணவாக அளிப்பது தடைகளை தகர்க்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்த தொடங்குவீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பழைய நண்பர்களால் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நிதிநிலை மேலோங்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். கலை மற்றும் ஆபரண துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படாமல் இருக்க நிறைய தண்ணீர் குடிக்கவும். யோகா, தியானம் செய்வது சிறந்தது. மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்வது சுப பலன்களை கூட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். தேவையற்ற அலைச்சல்கள் குறைந்து நிம்மதி கூடும். பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிட்டு மகிழ்வீர்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பணப்பழக்கம் சீராக இருக்கும். புதிய நபர்களிடம் குடும்ப ரகசியங்களை பேச வேண்டாம். உடன் பிறந்தோரால் மகிழ்ச்சி உண்டு. காவல், இராணுவம் மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. ரியல் எஸ்டேட் துறையினருக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. கால்வலி, இடுப்பு வலி ஏற்படலாம். உழைப்பிற்கு ஏற்ற சரியான உறக்கம் அவசியம். தினமும் ராகு கால துர்க்கை வழிபாடு செய்யவும். அனுமனுக்கு பானகம் படைத்து வணங்குவது கஷ்டங்களை நீக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். தந்தை வழி உறவினர் பிணக்குகள் தீரும். ஆன்மீக பயணம் செல்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிதிநிலை மிகச் சிறப்பாக இருக்கும். வங்கி சேமிப்பு உயரும். பூர்வீக சொத்து தொடர்பான சிக்கல்கள் முடிவுக்கு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இருமடங்காகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். பித்தம் தொடர்பான உபாதைகள் வரலாம். உணவில் காரத்தை குறைத்து எளிதில் செரிக்கும் உணவுகளை உட்கொள்ளவும். குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடவும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யவும். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி மன அமைதி நிலவும். மூத்தவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சமூகத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த கடன் தொகை கைக்கு வரும். வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். இரும்பு, சிமெண்ட் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பெரும் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். வேலையில் இருந்த இறுக்கமான சூழல் மாறும். உடல் புத்துணர்ச்சி பெறும். வாயு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படாமல் தவிர்க்க தண்ணீர் அதிகம் பருகவும். முதியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு போர்வை தானம் செய்வது யோகம் தரும். கும்பராசி அன்பர்களே, ராசியில் ராகு வக்ர குரு பார்வை பெற்று அமர்ந்திருப்பதால் பொறுப்புகள் கூடும். கடின உழைப்பிற்கு பின் நிச்சய வெற்றி கிடைக்கும். சமூக சேவையில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்களுடன் இருந்த கசப்புகள் நீங்கும். மூத்த சகோதரர் மூலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வீட்டு தேவைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். சேமிப்பு திட்டங்களில் இணைய ஆர்வம் காட்டுவீர்கள். இரும்பு, எண்ணெய், பழைய பொருள் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்த இதுவே சரியான நேரம். வாயு தொல்லை, மூட்டு வலி வரலாம். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. அருகிலுள்ள கோவிலில் நல்லெண்ணெய் தீபம், ஏழைகளுக்கு அன்னதானம், மரக்கன்று நடுவது ஆகியவை நன்மைகளை தரும். மீனராசி அன்பர்களே, கற்பனை திறன் அதிகரிக்கும். புதிய கலைகளை கற்க ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக குருவின் ஆசி கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். மனைவி ஆலோசனைகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும். வீட்டில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் அமையும். பழைய கடன்கள் அடைக்க வழி பிறக்கும். வருமானம் சீராக உயரும். புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். கல்வி நிறுவனம், வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு உயர்வு உண்டு. உத்தியோகத்தில் புதிய நுணுக்கங்களை கற்பீர்கள். வியாபாரத்தில் விரிவாக்க பணிகளை தொடங்குவீர்கள். கால்களில் வீக்கம், பாத வலி ஏற்படலாம். பாதங்களை பராமரிப்பதில் கவனம் தேவை. அருகில் உள்ள கோவிலில் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும். மீன்களுக்கு பொரி, அவல் அளிப்பது மிகவும் நல்லது.